பாஜகவுக்கு இவர் தான் பர்ஃபெக்டான ஒரு பக்தர், அடிமன்லாம் சொல்லக்கூடாது, பக்தர் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை டேர்ம் பண்ணியிருக்கார். ஒருத்தர் யார்? இவர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் தான். அவர் ஒரு மேடையில் இளைஞரணி கிட்ட பயங்கரமாக பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணி முடிக்கலை, ஒன்றிய நிதியமைச்சர் வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அப்போ தான் பட்ஜெட்டே வாசிச்சுட்டு இருக்கிறாங்க, வாசித்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே சிறப்பான பட்ஜெட் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கேருந்து ஒரு வாழ்த்து. என்னங்க வாசிச்சாவது முடிக்கிட்டோம், அந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட தெரியாமல் சிறப்பான பட்ஜெட்டுன்னு போகிற போக்கில் ஒரு போட போட்டு போகிறீங்களே, அந்த அளவுக்கா? கோயிலில் இருக்க பக்தர்களை மிஞ்சிடுவார் போல் இவர் பாஜகவோட பக்தரா. அது மட்டும் இல்லை, ஜாடிக்கேற்ற மூடிமை, அந்த மாதிரி மோடிக்கேற்ற ஒரு அடிமையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுசாக மாறிட்டார் அப்படின்னு பேசியிருக்காரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? ஒன்றிய அமைச்சர் பட்ஜெட்டை முழுசா படிச்சு கூட முடிக்கல. படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்றாரு. என்ன மிகச்சிறந்த பட்ஜெட் அப்படின்னு. நீங்க எல்லாம் முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. எங்கேயாவது திரு எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு முரட்டு அடிமையை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? ஜாடிக்கு ஏத்த மூடின்னு சொல்லுவாங்க, மோடிக்கு ஏத்த அடிமையாக என்று திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு சிறந்த அடிமையாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். அதுக்கடுத்தது என்ன சொல்றாருன்னா, கொள்கையே இல்லாம வெறும் சத்தத்தை மட்டுமே போட்டுக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றார். சத்தம் எங்கிருந்து வரும்? அது அப்படி இப்படி பார்த்தா விசில் இருந்து வரும். அப்போ விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க யாரு? விசில் சின்ன இங்கே போகுது, தாவேகாக்கு போகுது. கொள்கையே இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு அட்டாக் பண்ணுறது தாவேகா. அப்படி இப்படின்னு பார்த்தா சொல்லாமல் சூசகமாக தாவேகாக்காரங்க வெறும் சத்தத்தை மட்டும் போட்டுக்கிட்டு அரசியல்னா என்னன்னே தெரியாமல் அரசியல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாங்கன்னு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். யாருக்கும் எந்த பயனும் இல்லாமல் ஒரு கோஷ்டி சுத்திக்கிட்டு இருக்கு. வெறும் சத்தம், ஒரு கொள்கை, லட்சியம், ஒரு கோட்பாடு எதுவுமே இல்லாம அப்படின்னா என்னன்னே தெரியாம ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. அரசியல்னா ஏதோ என்டர்டெயின்மெண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இளைஞருக்கு தமிழ்நாடு நீங்க சொல்லணும், அரசியல்னா மக்கள் பணினா என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, அது ஒரு கமிட்மெண்ட், அது ஒரு டெடிகேஷன் என்பதை நாம திமுக இளைஞருக்கு தமிழ்நாடு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டும். இந்த கமிட்மெண்ட்டும் டெடிகேஷனும் இல்லாத கூட்டத்தை வச்சுக்கிட்டு யாராலையும் எதுவும் சாதிக்க முடியாது. ஆகவே இப்படி பாசிஸ்டுகளையும் பழைய புதிய அடிமைகளையும் வீழ்த்த வேண்டிய பொறுப்பு இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர் தம்பிமார்கள் நாம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே நடக்கப்போற போர் தான் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பதை நாம மனசுல வச்சுக்கிட்டு செயல்பட வேண்டும். இந்த போர்ல தமிழ்நாட்டை காக்க போடுகின்ற முன்கள பணியாளர் சோல்ஜர்ஸ் நீங்க தான், முன்கள வீரர்கள் நீங்க தான்.